ஹாய் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். வேர்ப் அப்படிங்கிறது ஒரு வேலையை குறிக்கும் இல்லைன்னா செயலை குறிக்கும் வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு தான் அந்த செயல் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், இந்த 3 ஃபார்ம்ஸையும் பார்த்தோன்னாலே அந்த செயல் அந்த வேலை எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எடுக்கிறதுக்கு டேக், அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சுக்கிறணும், டுக். பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் தெரிஞ்சுக்கிறணும், டேக்கன். ஸோ சி அப்படின்னு சொன்னால் பார்க்குறது, சியோட பாஸ்ட் டென்ஸ் சா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீன். வேர்ப்ஸை 2 டைப்பாக சொல்லலாம், ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு. ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன? இடி சேர்த்த உடனே பாஸ்ட் டென்ஸாக மாறிடும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறிடும். இப்போ தேங்க் அப்படிங்கிற வார்த்தையோட இடி சேர்த்து பாருங்களேன், தேங்க்டு, பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் தேங்க்டு. அதே மாதிரி போஸ்ட், போஸ்டட், போஸ்டட், இது எல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ். இர்ரெகுலர் வேர்பில் அந்த ஸ்பெல்லிங்கே மாறும். இடி சேர்த்த உடனே பாஸ்ட் டென்ஸ் வர்றதுனால இது ரெகுலர் வேர்ப், ஸ்பெல்லிங்கே மாறுறதுனால இது இர்ரெகுலர் வேர்ப். டேக், டுக், டேக்கன், இதில் ஸ்பெல்லிங் மாறி இருக்கா? இங்கே நான் 2 வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லெண்ட், லெண்டுன்னா என்னது? கடன் கொடுக்கறது. மீன் அப்படின்னா என்னது? என்ன அர்த்தம் அப்படிங்கிறது. இப்போ வாட் டிட் யூ, இந்த பிளாங்கில் எந்த வார்த்தை வரும்? அதாவது மேலே கொடுத்துருக்கிற 2 வேர்ப்ஸில் எந்த வேர்ப் வரும்? அதே மாதிரி கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ இஸ் ஒரு blank மணி. இதை ஃபில் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ். சும்மா ஃபில் பண்ணிட முடியாது. அதுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்கிற கொஸ்டினில் எந்த வார்த்தை வந்திருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். இப்போ வாட் டிட் யூ மீன், நீ எதை மீன் பண்ண அப்படின்னு கேட்போம்ல, நீ எதை மீன் பண்ண? ஹீ இஸ் லெண்டிங் மணி. இந்த இடத்துல மணி அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதே மாதிரி இஸ் அப்படிங்கிற பி வேர்ப் இருக்குது. அப்போ நடுவில் வர்ற வேர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம். ஹீ இஸ் லெண்டிங் மணி. ஓகே, வாட் டிட் யூ லெண்ட் இப்படி கேட்கலாம். வாட் டிட் யூ மீன் அப்படிங்கிற மாதிரி வாட் டிட் யூ லெண்ட், நீ எதை கொடுத்த, எதை கடனுக்கு கொடுத்த? த டெம்பிள் பெல்ஸ், ஒரு blank இருக்கு, லவுட்லி. அதே மாதிரி ஷீ டேஷ் எ பைக் நவ். சும்மா அப்படியே அங்கே இருக்கிற வேர்ப்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிட முடியாது, கரெக்டாக ரூல் அப்ளை பண்ணணும். இப்போ டெம்பிள் பெல்ஸ் அப்படின்னு இருக்கு, இது பன்மை, அதனால் ரிங் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். இங்கே கீழே இருக்கிற சென்டென்ஸில் ஷீ அப்படின்னு இருக்கா, அப்போ ஷீனா ஒருமை, சிங்குலர், அப்போ வேர்போட எஸ் சேர்க்குறோம். இது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுனால ஷீ ரைட்ஸ் எ பைக் நவ். மேலே இருக்கிறது ப்ளூரல், கீழே இருக்கிற ஷீ சிங்குலர். இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ணுங்கள். எஸ்டர்டே ஹீ டேஷ் எ பால் ஆன் தி கிளாஸ். வி ஹாவ் டேஷ் நியூ ட்ரெஸ். எஸ்டர்டே அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு, அப்போ பாசன்ஸ். த்ரோ அப்படின்னா எரியிறது, த்ரோவோட பாசன்ஸ் த்ரூ. எஸ்டர்டே ஹீ த்ரூ எ பால் ஆன் தி கிளாஸ். இதில் வேறு எந்த வேர்பும் வர முடியாது. அதே மாதிரி கீழே இருக்கிற சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹேஸ் வந்துடும், இல்லைன்னா ஹேவ் வந்துடும். அந்த ஹேஸ் ஹேவ் வந்துச்சுனாலே அதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணி வர்ற வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். வி ஹாவ் ஒர்ன் நியூ ட்ரெஸ், நாங்கள் புது ட்ரெஸ் போட்டோம். ஐ டேஷ் த நியூஸ் 5 minutes பிஃபோர். அதே மாதிரி டீட்டெயில்ஸ், விவரங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. டீட்டெயில்ஸ் டேஷ் பீன் டேஷ். இது கொஞ்சம் கஷ்டமானது தான், இதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் ஈஸியாக சொல்ல முடியும். டீட்டெயில்ஸ் ஹாவ் பீன் நோன், விவரங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. ஓகே, டீட்டெயில்ஸ் பன்மையாக இருக்கிறதுனால ஹேவ் வந்திருக்கு. அதே மாதிரி மேலே இருக்கிற வாக்கியம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹாவ் ஹர்ட் த நியூஸ் 5 minutes பிஃபோர். ஐ ஹாவ் ஹர்ட் த நியூஸ் 5 minutes பிஃபோர். நான் இப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த நியூஸை கேள்விப்பட்டேன். இப்போ நவ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு பாருங்கள். தே டேஷ் நவ். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸில் ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஒரு ரூல் அப்ளை பண்ணணும். அந்த ரூல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த சேனலில் நிறையா வீடியோஸில் இந்த ரூல்ஸை பற்றி சொல்லியிருக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை கண்டுபிடிங்க. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும்.
சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. தே ஃபைட் நவ், அவங்க இப்போ சண்டை போடுறாங்க. தே அப்படிங்கிறது பன்மை சப்ஜெக்ட், அதனால் ஃபைட் அப்படிங்கிற வேர்பை அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ், ஹீ ஃபீல்ஸ் ஹாப்பி ஆல்வேஸ், அவர் எப்போவும் சந்தோஷத்தை உணர்வார். ஸோ ஃபீல்ஸ், ஃபீல் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆயிருக்கு. எதுக்கு ஆட் பண்ணுறோம்? முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஹீ ஹேஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ ஹேஸ், ஹேவ், ஹேடு இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்தாலே அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். அதே மாதிரி வாட்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் அப்படிங்கிற வார்த்தைகளை கவனிங்க. அப்போ எந்த டென்ஸ்? ஸோ ஹீ ஹேஸ் ஃபர்கிவன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹீ ஹேஸ் ஃபர்கிவன் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃபார் ஹிஸ் ஃபால்ட். அதே மாதிரி வாட்டர் ஃப்ரோஸ் அட் திஸ் டெம்பரேச்சர் லாஸ்ட் வீக். ஃப்ரீஸோட பாஸ்ட் டென்ஸ் ஃப்ரோஸ். ஃபர்கிவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபர்கிவன். இப்போ இங்கே ப்ளோ, ப்ளூ, ப்ளோன். ப்ளோ அப்படின்னா ஊதுறது. அடுத்து பேர்ன், பேர்ன்னா எரிக்கிறது. கீழே இருக்கிற சென்டென்சஸ் ரீட் பண்ணுங்கள். எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.